வணக்கம். ஆரோக்கியம்தான் நம் வாழ்வில் உள்ள மிகவும் விலையுயர்ந்த பொக்கிஷம். ஆனாலும் எல்லாவற்றையும் விட அதிகமாக நாம் புறக்கணிப்பது நம்முடைய ஆரோக்கியத்தை தான். நம்மில் பலரும் நம்முடைய ஆரோக்கியத்தை இழக்கும் நேரத்தில் மட்டுமே அதை பற்றி சிந்திக்கின்றோம். நமது ஆரோக்கியம் இல்லாமல் நம்மிடம் ஏதும் இல்லை. அது ஒரு மாபெரும் சொத்து. ஆரோக்கியத்தை பற்றிய இத்தாலிய பழமொழி இது. சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்கின்ற ஒருவன்தான் செல்வந்தன். ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் செய்கின்ற அனைத்து விஷயங்களோடு சேர்த்து இன்னும் அதிகமான ஆரோக்கியத்தை பெறுவதற்கு நமது ஆரோக்கியம் குறித்து நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். யாரிடம் ஆரோக்கியம் குறித்து நன்றியுணர்வு இருக்கின்றதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிமிதம் உண்டாகும். யாரிடம் ஆரோக்கியம் குறித்து நன்றியுணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நன்றியுணர்வு என்பது ஒரு நோய் தடுப்பு மருந்து, ஒரு நச்சு எதிர்ப்பு பொருள், ஒரு கிருமி நாசினி. உதாரணத்துக்கு, உங்கள் கைகள்தான் உங்கள் வாழ்வின் முக்கிய கருவிகள். நீங்கள் எழுதுவதற்கும் உணவு உட்கொள்வதற்கும் மற்ற அனைத்து வேலைகள் செய்வதற்கும் கைகள்தான் முக்கியம். அதனால் என்னுடைய கைகளுக்கும் விரல்களுக்கும் நன்றி என்று கூறுங்கள். உங்கள் கால்களையும் பாதங்களையும் பற்றி சிந்தித்து பாருங்கள். அவைதான் உங்கள் வாழ்வில் நீங்கள் நடமாடுவதற்கான முக்கிய வடிவம். என்னுடைய கால்களுக்கும் பாதங்களுக்கும் என்னுடைய நன்றி என்று கூறுங்கள். அடுத்ததா, உங்களுடைய அன்புக்குரியவர்கள் மற்றும் நண்பர்களின் முகங்களை பார்ப்பதற்கும் இயற்கையின் அழகை கண்டு களிப்பதற்கும் உங்களுக்கு உதவுகின்ற உங்களுடைய கண்களை பற்றி சிந்தியுங்கள். எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு எனக்கு உதவுகின்ற என் கண்களுக்கு நன்றி என்று கூறுங்கள். உங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஆரோக்கியம் குறித்து நன்றி கூறுங்கள். நீங்கள் எந்த ஒரு நோய்க்கும் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தால் அதனுடன் சேர்த்து நன்றியுணர்வு பயன்படுத்தப்பட்டால் ஓர் ஆரோக்கிய புரட்சியை நாம் காண்போம். விரைவான குணமாதலையும் அதிசயங்களையும் நம்மால் காண முடியும். நன்றி, வணக்கம்.